இப்போ வந்துட்டு நம்ம ட்ரெயினில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம். பாருங்கள் ட்ரெயின் ரொம்ப காலியாக தாங்க இருக்குது. அதாவது வந்துட்டு அந்த நம்ம போகிற இடத்த ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், அது வந்துட்டு இப்போ நம்ம நகரம்னா நம்ம எப்போ எதிர்பார்த்து நம்ம ட்ரெயின் கூட்டமாக இருக்கும் எதிர்பார்த்து வரணும். அப்போ கூட்டம் இருக்காது. கூட்டமே இருக்காது நினச்சி வர சொல்லும் செம கூட்டம் இருக்குங்க. இப்போது நம்ம ட்ரெயினில் சுத்தமாக கூட்டம் இல்லைங்க. பாருங்களேன். அதாவது நான் இன்னும் கூட சொல்லியிருக்க மாட்டேன் போல இருக்குது எங்கே நம்ம போகிறதுன்னு சொல்லிட்டு. ஒரு சீத்தில் நான் சொல்லுவாங்க. அதாவது நம்ம போக வேண்டிய இடம் வந்துட்டு இன்னும் ரீச் ஆகுதுன்னு வந்துட்டு ஸ்டாப் இருக்குது. நல்லா கண்டென்ட்டோடு அவங்க அதாவது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கோயில் கண்டென்ட்டாக கேட்டிங்கன்னா அது போல இருக்குது. நார்மலாக ஒரு ட்ராவல் கண்டென்ட்லாம் கேட்டிங்கன்னா அப்படியும் இருக்குதுங்க. ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நம்ம வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அதாவது நம்ம மெட்ராஸை சுற்றி பார்க்க தாங்க போகிறோம். வடிவேலோ கந்தன் உன்னை காணும் என்ன மூடி வருவேனோ. வணக்கம், நான் உங்கள் அஸ்வின். எல்லோரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதாவது வந்து நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டுங்க. இந்த லொக்கேஷனில் அதாவது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதோ அதை தாங்க உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாரும் வந்துட்டு கோழியை வந்துட்டு கோழியில் வச்சு தான் உங்களுக்கு பொறி வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இட்லி போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. இல்லைங்க தந்து காட்டலாம் பார்த்தேன், வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் அந்த சைடெலாம் போனச்சு நிறைய வந்துட்டு சண்டை கோழி அந்த மாதிரி ரெடி சொல்கிறாங்க. நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. நிம்மதி நம்மளுக்கும் ஃபார்ம் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்குதுங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் ஃபார்ம் வைப்போம். பிரச்சனை நம்மளுக்கு நிம்மதியாக நான் ஸ்டெப் பண்ணுவாங்க. அதாவது வீட்டு பக்கத்தில் அதாவது வீட்டு பக்கத்தில் இங்கே ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் அந்த சைடெலாம் போனோம். அந்த சைடெலாம் போனால் அவங்களோட சண்டை கோடி வேறு ஃபார்ம்லாம் நிறைய இருக்குது. நம்ம அங்கே போய்ட்டு கொஞ்சம் காட்டுறவங்களுக்கு பாருங்களேன். காலையில் தயிர் சாதம் வச்சுறாங்க இது.
இந்த சேவலோட காலை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அதாவது வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, இந்த ஆடு ஒன்று இருக்கும் பாருங்க. காலையிலானா முதல் பால் எங்கள் கண்ணுக்குட்டி தான் சார். காலையில் முதல் பால் கண்ணுக்குட்டிக்கு தான். அந்த மாதிரி இருக்குதுங்க. சுற்றியும் வந்துட்டு ஒரு நல்லா இருக்குதுங்க. பேச சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி எத்தனை பேருக்கு அமையும்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சவங்க நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்களேன். சுற்றியும் பச்சை பசேன்னு. நான் 360 கேமரா ரொட்டேட் பண்ணி காமிச்சாலும் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப லக்கி நம்பருங்களா இவங்களா. அதாவது வந்துட்டு இப்போது நம்ம இந்த வீட்டோட டூரை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீட்டை வந்து சுற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. என்ன சொல்ல வரேன்னா, அது மாதிரி ஒரு சீட்டு வீடு தான் பாருங்களேன். சீட்டு இருந்தாலுமே அந்த அத்தனை பேர் அந்த சுற்றி நம்ம சுற்று யாரும் இல்லாமல் நல்லா இருக்குது பேசி பாருங்களேன். நான் மேலே வீட்டில் இருக்க டிவி இருக்குதுங்க. ஃபேனு பாருங்கள். டெய்லி போனீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது, பெட்ரூமு. ஏன்னா ஒரு ஹைலைட்னால் பாருங்கள். காலையில் ஏறிச்சுமா அப்படியே நம்ம வயலில் பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி அதான் நான் அங்கேயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அதிர்ஷ்டன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பாருங்களேன். இந்த இடத்துல இந்த பிளேஸ் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. நம்ம தூங்கி ஏந்துச்சு அப்படியே வயலில் பார்க்கலாம். நல்லா இருக்குங்களா ஆர்கானிக்காக பிளேஸு. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா இளநீ வெட்ட தாங்க போகிறோம். இப்போ தாங்க நம்ம வந்துட்டு எண்ணெயெல்லாம் குளிச்சுட்டு வந்தோங்க. பாருங்கள் ஃபுல்லாக பின்னாடி. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கிணத்துல தான் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு மட்டும் கண்ணி மட்டும் வாங்க. இப்போ நம்ம இந்த கிணத்துல தாங்க குளிக்க போகிறோம். இப்போ மைக் இப்படி வச்சுறேன், ஒரே சென்ட் இருங்க. குளிச்சு முடிச்சாச்சுங்க. குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டுக்கு போய் இருக்கிறோம். வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எங்கே போவோம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போகலாம். குளிச்சு முடிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். வீடியோ தாங்க சொன்னேன், சீரிஸ் இல்லை. அடுத்த சீரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். அதாவது அடுத்த வீட்டில் நம்ம பீச்சுக்கு போய்க்கிறோம். இல்லை பல இடத்துக்கும் போயிருக்கிறோம். அதாவது வந்துட்டு அவங்களோட இன்னொரு ஃபார்முக்கும் நம்ம போய் விசிட் பண்ணிக்கிறோம். அதாவது பீச்சில் ஒரு இடத்துக்கும் நம்ம போய்க்கிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களை வந்து விடைபெறுகிறேன். உங்கள் அஸ்வின். பாய்.